ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் பவுடர் தான் இப்போ பண்ண போகிறோம். வாஷிங் பவுட்ரு செய்கிறதுக்கு ஒரு சுத்தமான ஒரு பக்கெட் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்து வாஷிங் சோடா 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ முன்னாடியே வந்து வெயிட் மிஷினில் அளந்து தான் வச்சுருக்கு. எல்லா பொருளுமே அளந்தெடுத்து தான் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா வந்து பக்கெட்டில் கொட்டிக்கலாம். வாஷிங் சோடா 1 கிலோ கொட்டியாச்சு. இது வந்து பேக்கிங் சோடா, அது வந்து 1 கிலோ. இதுவும் வெயிட் போட்டு தான் இருக்குது. பேக்கிங் சோடா 1 கிலோ. அடுத்து ஜீ சால்ட் வந்து 1,5 கிலோ எடுத்திருக்கு. இதுவும் வெயிட் போட்டு தான் இருக்குது. இதையும் ஒன்றா போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஃப்ளோ சால்ட். இது வந்து 1,5 கிலோ. 1 கிலோ. 1 கிலோ வெயிட் போட்டு தான் இருக்குது. 1 கிலோ இது. இதையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1 கிலோ. பவுட்ரு ஐட்டம் எல்லாமே நம்ம பக்கெட்டில் கொட்டிக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக தான் லிக்யூட் ஐட்டத்தை வந்து பவுடருக்கு சேர்க்கணும். ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு சேர்த்தாச்சு. அடுத்து சிட்ரிக் ஆசிட். இது வந்து 75 கிராம் சிட்ரிக் ஆசிட். இதுவும் வெயிட் போட்டு தான் இருக்குது. சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து சிபிஎக்ஸ் அப்படின்னு ஒரு பவுடர், அந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், சிபிஎக்ஸ். அது வந்து 5 கிராம். 5 கிராம் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். 5 கிராம் வந்து வெயிட் போட்டு தான் இருக்குது. சேர்த்துக்கலாம். இப்போ கலர் பால்ஸ் வந்து 100 கிராம் சேர்க்கணும். இது வெயிட் போட்டு பார்த்தால 100 கிராம் தான் இருக்குது. சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம கை க்ளோஸ் போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம கை க்ளோஸ் வாங்காதனால ஒரு கவரில் மிக்ஸ் பண்ணுறோம். கவர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள். இது கலக்கும் போதே ஒரு புகைச்சல் வரும், இருமல் வரும். மாஸ்க் போட்டுக்கணும். குழந்தைங்களாம் இருந்தால் பக்கத்தில் விடாதீங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பவுடரை வந்து நம்மளே இந்த மாதிரி கடையில் பொருள் வாங்கி நம்மளே வீட்டிலையே செஞ்சுக்கலாம். பவுடர் ஐட்டம் எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துட்டோம். இப்போ லிக்யூட் ஐட்டம் சேர்க்க போகிறோம். இதுதான் கொக்கோ பீட்டைன். இது வந்து நமக்கு 200 கிராம் சேர்க்கணும். மெஷர்மெண்ட் கப்பில் 200 கிராம் நம்ம ஊற்றி அளவெடுத்து சேர்த்துக்கலாம்.
இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 200 கிராம் இருக்குது கரெக்டாக. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கட்டி படுற மாதிரி இருக்கும். அந்த கட்டிலாம் இல்லாமல் எல்லா பக்கட்டும் அந்த லிக்யூடு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த லிக்யூடு ஏன் ஊற்றுறோன்னா நல்ல நுரைத்தன்மை வர்றதுக்காக தான் இந்த கொக்கோ பீட்டைன் வந்து யூஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லா சைடும் இந்த படுற மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக லிக்யூடு ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது குட்டி குட்டியாக கட்டிகள் வரும். அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பெசறணும். கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்க பக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த பக்கெட் வந்து ஹைட்டாக இருக்கனால கொஞ்சம் பெசற கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஹைட் கம்மியாக இருக்க பக்கெட்னால் ஈஸியாக வந்து பெசறிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பயோ எம்சைன் கிடச்சா நீங்கள் 50 கிராம் பயோ எம்சைனும் இதில் மிக்ஸ் பண்ணலாம். அது வந்து கரையை நீக்கும். அப்படி கிடைக்கலாட்டி நம்ம இல்லைனாலும் நம்ம போட தேவையில்லை, இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட பயோ எம்சைன் இல்லை, கடையிலையும் கிடைக்கல. அது வந்து நம்ம தான் வீட்டில் ரெடி பண்ணணுமா. அது ரெடி பண்ணால் நம்ம 50 கிராம் போட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன பால்ஸாக இருக்குது. அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து எசன்ஸ் ஆயில் வந்து சேர்க்கணும். அது வந்து 25 கிராம் சேர்க்கணும். நம்ம இந்த பாட்டிலில் வந்து 25 கிராம் தான் இருக்குது மொத்தமே. இது ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இது வந்து லெமன் ஃப்ளேவர். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். எசன்ஸ் ஆயில் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா வாசனைக்காக சேர்க்குறோம். இந்த லிக்யூடை வந்து ஊற்றுனதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து சென்ட்டு தானே, நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பவுட்ரோட வாசம் அப்போ தான் இதை ஊற்றும்போது தான் பவுட்ரு ரெடி ஆகிடுச்சுன்ற மாதிரியே நமக்கு தோணும். நல்லா அப்படி ஒரு ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல் பாட்டிலுமே ஊற்றிடலாம். ஏன்னா 25 கிராம் ஊற்றணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசரணும். நம்ம அந்த பவுடரை எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து பவுட்ரு ஐட்டம் எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அப்புறம்தான் வந்து லிக்யூட் ஐட்டம் சேர்க்குறோம். கை க்ளவுஸ் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், கட்டிகள் இருக்கான்னு பாருங்கள். நல்லா எல்லாம் பவுட்ரு ஆயிடுச்சு. நல்லா பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள். பவுடர் ரெடி ஆயிடுச்சு, வாஷிங் பவுடர். ஆர்கானிக் முறையில் பாருங்கள், வீட்டிலே வாஷிங் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கெட் வந்து லெஸ் பண்ணியிருக்கு, வெயிட் லெஸ் பண்ணியாச்சு, 0ல் தான் இருக்குது. நம்ம கடையில் வாங்கி நம்மளே வாஷிங் பவுடர் பண்ணியிருக்கோம். நமக்கு எத்தனை கிலோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் கடையில் பவுட்ரு வாங்க தேவையில்ல. நான் சொன்ன அளவு உள்ள பொருள் மட்டும் வாங்கி நீங்கள் வீட்டில் பவுட்ரு செய்ய பாருங்கள். 4 கிலோ 849 கிராம் கிடச்சிருக்கு. 5 கிலோ ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.